இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியாளர் யோவான் இயேசு பெருமான் வழங்கிய நற்செய்தியை பற்றி இவ்வாறு தொடங்குகிறார். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது, அனைத்தும் அவரால் உண்டாயின, அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது என்று வார்த்தையான இயேசுவை படைப்பாற்றலாகவும் படைப்பிற்கெல்லாம் வாழ்வாகவும் அவ்வாழ்வே பாவ இருள் படித்த உலகிலும் உள்ளத்திலும் ஒளியாக ஒளிர்ந்தது என்றும் யோவான் கூறுகிறார். இயேசு வாழ்வாகவும் ஒளியாகவும் உயிராகவும் இருந்து நற்செய்தியின் வழியாகவும் நற்செயல்கள் வழியாகவும் இறை அரசை இவ்வுலகில் நிலைப்படுத்தினார். இப்பணியை இவ்வுலகில் தொடர்ந்து ஆற்ற 12 திருத்தூதர்களாக தேர்ந்தெடுத்தார். 12 ஒருவர் புனித தோமையார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், உடல் நலமற்றோரை குணமாக்குங்கள் என்ற இயேசுவின் இயக்கத்தை நிறைவேற்ற இயேசுவின் நற்செய்தி ஒளிபெறாத நம் பாரத நாட்டிற்கு பகலவனாய் பௌர்ணமி நிலவாய் வந்தார். நம் புனித தோமையார் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று பிறருடன் பகிர்ந்து கொண்டார். அவரால் நாம் இறையரசின் மக்களானோம். இயேசு வழங்கும் முடிவில்லாத வாழ்வை பெரும் பேச்சினை பெற்றோம். எனவே இந்தியாவின் திருத்தூதரான புனித தோமையாரோடு சேர்ந்து அவர் பரிந்துரையோடு இயேசுவிடம் செல்வோம். இருள் நீக்கும் இயேசுவின் நற்செய்தியால் நம் உள்ளத்திற்கு ஒளியேற்றுவோம். நம் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் எடுத்து வைத்து ஜெபிப்போம். இயேசுவின் 12 திருத்தூதர்களுள் ஒருவராக இயேசுவால் தேர்ந்து கொள்ள பெற்ற புதுமை வள்ளல் புனித தோமையாரை உம்மை குறித்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். உண்மையாகவே இயேசு உலக மீட்பர் என்று நம்பிய புதுமை வள்ளல் புனித தோமையாரை நாங்கள் மீட்பு பெற எங்களின் இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தும். இயேசுவின் போதனையாலும் புதுமையாலும் கவரப்பட்டு உறுதியான இறை நம்பிக்கையையும் உண்மையான அன்பையும் வளர்த்து கொண்டவரான புதுமை வள்ளல் புனித தோமையாரை ஆண்டவர் இயேசு சொன்னபடி திருத்தூதருக்குரிய அனைத்து குணங்களிலும் சிறந்து விளங்கியவரான புதுமை வள்ளல் புனித தோமையாரை இயேசுவிற்காகவும் அவரது நற்செய்தியை அறிவிக்கவும் ஏற்பட்ட இடர்களால் உயிரையும் இழக்க துணிந்த புதுமை வள்ளல் புனித தோமையாரை உம்மை போல் நாங்களும் இயேசுவிற்கு சான்று பகர அன்றாட சிலுவைகளை சுமக்கும் மன உறுதியை பெற்றுத் தாரும். அனைவரும் இணைந்து நவநாள் ஜெபத்தை ஜெபிப்போம். இந்தியாவின் திருத்தூதர் என்று எல்லா மக்களாலும் அன்போடு அழைக்கப்படும் புனிதரே, திருத்தூதரே, இந்நேரத்தில் உம் திருப்பாதம் அண்டி வந்துள்ள எங்களை ஆசீர்வதியும். தூய ஆவியார் இந்திய நாட்டிற்கு நற்செய்தியை அறிவிக்க அனுப்ப பெற்ற இயேசுவின் இனிய சீடரே, நீ பெற்ற இறை இன்பத்தை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உம்மை குறித்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் உயிர்ப்பில் உறுதி பெற ஐயம் கொண்ட திருத்தூதரை, உயிர்த்த ஆண்டவர் மீது நீ பெற்ற உறுதியான நம்பிக்கையில் நாங்களும் ஐயமற்ற நம்பிக்கை ஒளியை உறுதியாக பெற்றுக் கொண்டமைக்காக உம்மை புகழ்கின்றோம். உயிர்த்த ஆண்டவரை கண்டவுடன் என் ஆண்டவரே, என் கடவுளே என்று உள்ளம் நிறைந்த உயிருள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தியவரே, நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னத்தை நாள்தோறும் கண்டு அவரை நாங்கள் முழு உள்ளத்தோடும் முழு வலிமையோடும் முழு ஆன்மாவோடும் என் ஆண்டவரே, என் கடவுளே என்று நம்பிக்கையுடன் அழைத்து
இன்புற்று மகிழ இறை உணர்வை தூண்டி எழுப்பியருளும். தோமா, நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிற பேறு பெற்ற பெருமையை பெற்று தந்தீர். இறை நம்பிக்கையில் நாங்கள் பேறு பெற்றவர் வந்துவிட்டது என்று பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்று எழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்று தம் சீடர்களுக்கு பணித்தார். இயேசு பணித்த இப்பணியை ஏற்று பறந்து விரிந்த நம் இந்திய நாட்டிற்கு வந்து இந்த திருமலையிலும் வீற்றிருந்து நமக்காக இறைவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரும் நமது புதுமை வள்ளல் புனித தோமையார் வழியாக நமது மன்றாட்டுக்களையும் சமர்ப்பிப்போம். எங்கள் வானக தந்தையே, நல்ல ஆயனாகவும் நடமாடும் நற்செய்தி கூடமாகவும் விளங்கிய உம் அன்பு மகன் இயேசுவை போல் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் நற்செய்தியை அறிவிப்பதில் ஆர்வம் காட்டவும் அதன்படி வாழவும் வேண்டும் என்று புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தியாகத்தின் திருவுருவாய் தன்னிகரில்லா தலைவனாய் விளங்கிய இயேசுவே, பணிவிடை பெறுவதற்கென்று பணிபுரியவே வந்தேன் என்ற உம் வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் ஏற்ப உலக தலைவர்கள், எம் இந்திய நாட்டின் தலைவர்கள் மக்கள் மீது அக்கறையும் பொறுப்பும் உள்ள தலைவர்களாக விளங்கவும் உம் மதிப்பீடுகளின்படி ஒற்றுமை, சமாதானம், நீதி, உண்மை இவற்றில் சிறந்து விளங்கும் இறையரசின் தூதுவர்களாக வாழ வேண்டும் என்று புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். புதுமைகளின் நாயகனே, எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, திருத்தூதர்களை பணித்தளத்திற்கு அனுப்பி நற்செய்தியை அறிவிக்கவும் நோய்களை குணமாக்கி பேய்களை விரட்டவும் ஆற்றல் கொடுத்தீர். இங்கு வந்துள்ள நோயிட்டோர், மன துயரமடைந்துள்ளோர், தீய சக்திகளால் தீண்டப்பட்டுள்ளோர், எதிரிகளின் சூழ்ச்சிகளால் பொறுமை இழந்தோர், வறுமையில் வாடுவோர் ஆகிய அனைவரும் தங்கள் துன்பம் களைந்து இன்புற்று செல்ல புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எமக்காகப்பட்ட அன்பின் காயங்களே உம் சீடர் தோமையாருக்கு உமது உயிர்ப்பில் உறுதி கொள்ள ஆதாரமாக இருந்தது. எங்களின் உறவு வாழ்வில் துயர் களைவதற்காக எந்த காயங்களையும் ஏற்றுக்கொள்ளவும் அஞ்சா நெஞ்சத்தோடு அன்பு பணிபுரியவும் நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உம்மில் நிலைத்து நிற்கவும் வேண்டும் என்று புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று புனித தோமையாரை நற்செய்தி பணிக்காக அழைத்துக் கொண்ட கருணை வள்ளல் இயேசுவே, எம் இளைஞர் இளம்பெண்கள் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும் கடின உழைப்பால் ஒளிமயமான எதிர்கால வாழ்வை பெற்று பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு உதவியாக இருக்கவும் நற்செய்தியின் தூதுவர்களாய் வாழ அருள் புரிய வேண்டும் என்று புதுமை வள்ளல் புனித தோமையாரின் பரிந்துரையோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஒரு சில வினாடிகள் அமைதியாக எடுத்து வைத்து ஜெபிப்போம். நன்றி அறிதல் ஜெபம். இணைந்து ஜெபிப்போம். மாபெரும் கொடையாளரை உங்கள் மீட்பு அண்மையில் உள்ளது என்கிற உண்மையை வார்த்தை எம் உள்ளத்தையும் உள்ளத்தின் உணர்வுகளையும் உம்மை நோக்கி எழுப்பியுள்ளது. ஏனெனில் உம் வார்த்தையால் நாங்கள் ஆறுதல் அடைந்தோம், உம் அற்புதங்களால் சுகமடைந்தோம், உம் பரிவால் பாவ மன்னிப்பு அடைந்தோம், உம் வல்லமையால் மரண தருவாயிலிருந்து காப்பாற்றப்பட்டோம். நீ நம்பியபடியே உமக்கு ஆகட்டும் என்று நம்பியவர்களுக்கு அற்புதங்கள் செய்தவரே, அந்த ஆற்றலை நம் திருத்தூதர்களுக்கு தந்தவரே, புதுமை வள்ளல் புனித தோமையார் வழியாக நாங்கள் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். உம்முடன் இருக்கும் தோழமையும் எம்மோடு என்றும் இருப்பதாக. ஆமென். பிணியுற்றோர், பல்வேறு துயரத்தில் இருப்போர், வரம் வேண்டுவோர் ஆகிய அனைவருக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்,
தேடுங்கள் கண்டடைவீர்கள் என மொழிந்தீரே. தாவீதின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று நோயாளர்கள் அழைத்த போது இரக்கம் காட்டி குணமளித்தீர். நீர் விரும்பினால் குணமாக்க முடியும் என்று ஊனமுற்றவர் அழைத்த போது விரும்புகிறேன் குணமாக்கு என்று குணமளித்தீர். ஒவ்வொரு வார்த்தையால் நோய்கள் குணமானது, பேய்கள் நீங்கியது. உம்மை நம்பிக்கையோடு தேடி வந்துள்ள எம்மை கண்ணோக்கி இரக்கம் கொண்டு நலமான வாழ்வை தந்தருளும். நாங்கள் அன்பு செய்தவர்களையும் எங்கள் பகைவர்களையும் எங்கள் ஜெபம் யாருக்கு தேவையோ அவர்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் உமக்கு சொந்தமான மக்கள், உம்மால் மீட்கப்பட்டவர்கள். நீர் எம்மோடு தங்கி பிணியில்லா பேரின்ப வாழ்வை தந்தருளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் தந்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென். அனைவரும் அமர்வோம். இறையருளே இதயத்திலே எழுந்திடும் வேளை இது. அகமகிழ்வுடன் வருவோம் ஒவ்வொரில்லம், வீழ்பழிக்கும் ஊற்றிலே பருகிடுவோம். கல்வாரி பலியிது, கருணையின் வழியிது, தேவனின் பேரன்பே, நம் தேவனின் பேரன்பே. இறைகுலவே இறைவனிலே இணைந்திடும் நேரம் இது. இறையருளே இதயத்திலே எழுந்திடும் வேளை இது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித தோமையாருடைய நவநாள் திருப்பலிக்காக இங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இந்த நவநாள் திருப்பலியிலே இறைவன் தோமையார் வழியாக நமக்கு பல்வேறு நன்மைகளை பொழிந்துள்ளார், செய்துள்ளார். அனைத்திற்காகவும் நாம் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்து பார்ப்போம், அனைத்திற்காகவும் நன்றி கூறுவோம். மேலும் இந்த திருப்பலி கருத்துக்களாக வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தகுதியினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருவிழா எங்களுக்கு மிக நெருங்கி வருகின்றதோ அவ்வளவுக்கு பாஸ்கா மறை நிகழ்வை இறைவற்றுடன் கொண்டாட நாங்கள் அணுகிச் செல்ல அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத மக்களினம் இதுவே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 23 28 வரை. ஆண்டவர் கூறியது: நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே. என் குரலுக்கு செவிக்கொடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலமயக்கும். அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படியே நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை, கவனிக்கவும் இல்லை. முரட்டு பிடிவாதம் கொண்ட தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர். நீங்கள் அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத அவர் கண்டித்தும் திருத்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உன்னை அழிந்து போயிற்று, அது அவர்களின் வாயிலிருந்து அகன்று போயிற்று. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. என்னை நம்பி வாழ்கிற நான் உனக்காக, நான் உனக்காக மகிழி, நான் உனக்காக. என்னை நம்பி வாழ்கிற நான் உனக்காக, நீ எனக்காக, இறைவா நீ எனக்காக. உன்னை நம்பி வாழ்கிறேன் நீ எனக்காக. பொழியும் நல்ல வானம் தந்தை நான் உனக்காக, விளையும் நல்ல பூமி தந்தை நான் உனக்காக. இரவும் பகலும் பிரித்து வைத்தேன் நான் உனக்காக. படைத்தவை அனைத்தும் நலமன கண்டேன் நான் உனக்காக. நான் உனக்காக மகனே, நான் உனக்காக. என்னை நம்பி வாழ்கிறாய் நான் உனக்காக. நான் உனக்காக மகளே, நான் உனக்காக. என்னை நம்பி வாழ்கிறாய் நான் உனக்காக. அன்பு செய்யும் அருளை தந்தை நான் உனக்காக. மன்னிக்கின்ற இதயம் தந்தை நான் உனக்காக. ஏற்றுக்கொள்ளும் மனதை தந்தை நான் உனக்காக. மாற்றம் செய்யும் வலிமை தந்தை நான் உனக்காக. நான் உனக்காக மகனே, நான் உனக்காக. என்னை நம்பி வாழ்கிறாய் நான் உனக்காக. நான் உனக்காக மகளே, நான் உனக்காக. என்னை நம்பி வாழ்கிறாய் நான் உனக்காக. நீ எனக்காக, இறைவா நீ எனக்காக. உன்னை நம்பி வாழ்கிறேன் நீ எனக்காக. நீ
நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 14 23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களும் சிலர், பேய்களின் தலைவராகிய பெயல்சபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானுக்கும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்சபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்சபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரையிடம் மிகுந்த வலிமையுடைய ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலன்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 3வது வாரத்தில் இருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமையினுடைய வாசகங்கள் நமக்கு அருமையான ஒரு சிந்தனையையும் நம்மிடாமே ஆழமாக ஆய்ந்து பார்ப்பதற்கும் அழைப்பு விடுக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்த்தோம், எரேமியா இறைவாக்கினர் வழியாக கடவுள் சொல்கிறார். கடவுள் பேசுகிறதை கேட்க முடியாத அளவுக்கு இந்த மக்களுடைய மனது மழுங்கி போயிருக்கிறது. அவர்கள் அதை கூர்ந்து கவனிக்கவில்லை. காரணம், அந்த மக்களுடைய உள்ளத்திலே தீமையான எண்ணங்கள் அதிகமாக மலிந்து கிடக்கின்றன என்று சுட்டிக்காட்டுகிறார். இன்றைக்கு கடவுள் ஒவ்வொரு நேரத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறார், பேசுகிறார். ஆனால் நம்மால் அதை கேட்க முடியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அவரது குரலை கேட்பதற்கு ஏற்ப நம்மை நாமே தயார் செய்யவில்லை. நம்ம எல்லாருமே போன் வச்சிருக்கிறோம், அப்படிதானே? இப்ப நம்ம போன் ஆஃப்ல இருக்குது, அமைதியா இருக்கு. இப்ப யாராவது இந்த போன் பேசணும் அப்படின்னாக்க அவங்க பேசுறதுல அந்த போன் ஒட்டு கேட்குமா? உங்க போன்ல பேசுறத பக்கத்துல தானே இருக்குது என் போன், கேட்குமா? கேட்காது. ஏன் கேட்காது? ஒவ்வொரு போனுக்கும் தனியா ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு பேசினா மட்டும்தான் அந்த ஆள்கிட்ட பேச முடியும். இதே இங்க ஒரு எஃப்எம் ரேடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எஃப்எம் ரேடியோ இங்க ஒண்ணுமே நம்ம கண்ணுக்கு தெரியல. இப்ப எஃப்எம் ரேடியோ நீங்க அப்படியே திருப்பி டியூன் பண்ணி ஒரு பாயிண்ட் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? பாட்டு கேட்கும். உங்களுக்கு எந்த எஃப்எம் பிடிக்குதோ அதை நீங்க திருப்பலாம். கொடைக்கானல் எஃப்எம் வேணுமா, இல்ல சூரியன் எஃப்எம் வேணுமா,
அல்லது வேற என்ன திருச்சி வேணுமா, வேற எதை வேண்டுமானாலும் நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன, டியூன் பண்ணணும், திருப்பணும். இந்த காத்துல, இந்த அட்மாஸ்பியர்ல, இந்த இடத்துல எல்லாமே இருக்குது, எல்லா அலைகளும் இங்க கிடைக்கிறது. ஆனால் உங்களுக்கு பாட்டு கேட்கணும்னா நீங்க என்ன செஞ்சாகணும், அந்த டியூன் பண்ணி ஆகணும். இன்னைக்கு கடவுள் எல்லா இடத்துலயும் பேசுறாரு, எல்லாரும் வழியாகவும் பேசுறாரு. உங்களுக்கு கேட்கல அப்படின்னா என்ன செய்யலன்னு அர்த்தம், நம்மை நாம் டியூன் பண்ணல. எந்த அளவுக்கு டியூன் பண்ணல, நீங்க டிவில எஃப்எம்ல இதுல செல்ல எங்க போட்டு பாருங்க, எஃப்எம்லாம் டியூன் பண்ணீங்கன்னா அது என்ன தெரியுமா இருக்கும், ஃபைன் டியூன் ஒன்று. ஃபைன் டியூன்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், ஃபைன்னா என்ன அர்த்தம், ரொம்ப சரியாக துல்லியமாக, கரகரப்பெல்லாம் இல்லாம ரொம்ப கிளீனா கிடைக்கும். இப்போ இந்த ஃபைன் டியூன் பண்ணினாக்க பாடலை நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். அரை குறையா ஒருவேளை 100.5 வைக்கிறதுக்குள்ள 100.1 போதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பாட்டு கேட்குமா, கேட்கும். ஆனா எது அதிகமா கேட்கும், இறைச்சல், கரகரப்பு கேட்கும். இல்லைங்க நான் 100 போக மாட்டேன், ஒரு 80 வச்சுக்கிறேன் அப்படின்னா 100வது நம்பர்ல வர சேனல் கிடைக்குமான்னு ஒரு 80ல. இன்றைக்கு உங்கள் மனதை நீங்கள் எப்படி டியூன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சாதாரண ரேடியோவுக்கு டியூன் பண்றது போல சிரமங்களை மேற்கொள்ள வேண்டும், முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கடவுள் பேசுவதை அப்பதான் நம்ம துல்லியமாக கேட்க முடியும். கடவுள் பேசுறாரு, அங்கே இங்கே நம்ம கேக்குது, ஏதோ ஒரு சூழல்ல மட்டும் நம்ம புரிந்து கொள்கிறோம். எல்லா சூழலிலும் கடவுள் பேசுவதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க உங்களை ஃபைன் டியூன் பண்ணணும். உங்களை, உங்கள் மனதை சுத்தமாக ஆக்குவதற்கான ஒரு காலம் தான் இந்த தவக்காலம். கடவுள் சொல்றாரு பாருங்க, நான் பேசுவேன் உங்களுக்கு கேட்காது. ஏன், உங்க மனசுல வேறு ஏதோ மலிந்து கிடக்கிறது. மலிந்து கிடக்கிறதுனா என்ன அர்த்தம், அளவுக்கு அதிகமா. நம்ம ஊர்கள்ல காய்கறி போடுறோம், சில நேரத்துல என்ன செய்யுது, விலை பயங்கர டாப்ல இருக்குது, சில நேரம் விலை என்ன ஆகுது, ரொம்ப குறையுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பொருள் என்ன அர்த்தம், நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஊர்ல தக்காளி எல்லாம் விற்க வராங்க, ஒரு நாள் பார்த்தாக்க ஒரு 2 கிலோ தக்காளி 100 ரூபாய், இன்னொரு நாள் சொல்றான் 3 கிலோ தக்காளி 50 ரூபாய்க்கு தரேன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், தக்காளி நிறைய இருக்குது, வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு நம்முடைய மனதுக்குள்ளே மலிவான சிந்தனைகள், மலிந்த எண்ணங்கள் நிறைய இருக்குது. அதனால கடவுள் பேசுறது நமக்கு என்ன செய்யல, கேட்கல. இந்த தவக்காலத்துல நீங்க ஞாபகம் இருந்தா பாருங்க, யோவேல் இறைவாக்கினர் அந்த வாசகம் தான் நம்ம முதல் வாசகமா வாசிச்சோம். அவர் சொல்றார், உங்கள் உடைகளை அல்ல உள்ளங்களை கிழித்துக் கொள்ளுங்கள். ஃபைன் டியூன் பண்றதுக்கு ஒரு என்னது, ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு நோக்கம், ஒரு செயல்பாடு அப்படின்னா என்னது, உங்கள் உள்ளங்களை நீங்கள் கிழித்துக் கொள்ளுங்கள், தயார் செய்யுங்கள். கடவுள் பேசுறதை கேட்கறதுக்கு உங்க மனசை நீங்க மாத்துங்க. ரொம்ப அருமையான ஒரு சிந்தனையை இன்னைக்கு முதல் வாசகத்துல எரேமியா இறைவாக்கினர் சொல்றார். இந்த நற்செய்தி வாசகத்துக்கு வருவோம். இந்த நற்செய்தி வாசகம் ரொம்ப ஒரு இயேசுவோடு ஒரு வாதாடுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, இயேசுவை சோதிக்கிற இந்த மாதிரி ஒரு மனநிலைகள் எல்லாம் இந்த விஷயத்துல வருது. இந்த பகுதியை நான் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பாக மாதா தொலைக்காட்சியில ஒரு ரிஃப்ளெக்ஷன்ல கொடுத்தேன். அப்ப நல்லா தயார் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நன்றாக தெளிவாக புரிந்தது. இன்னைக்கு அதை உங்களோட பகிர்ந்து கொள்வது உங்களுக்கும் உதவியாக இருக்கும். பாருங்க, இந்த பகுதியை ஆரம்பிக்கும் போது லூக்கா நற்செய்தியில் இயேசு சொல்றார் பாருங்க, ஒரு நாள் இயேசு பேச்சில் இருந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். அவர் செஞ்ச வேலை ஒரே சென்டென்ஸ்ல முடிஞ்சிச்சு. இயேசு ஒரு பேயை ஒருத்தன் ஓட்டினார், அவ்வளவுதான் முடிஞ்சு ஒரு காரியம். இந்த ஆளுக்கு எவ்வளவு நாள் பேய் பிடிச்சிருந்துச்சு, இல்ல இவருக்கு பேய் ஓட்டுறதுக்கு இயேசு என்ன செஞ்சாரு, அதெல்லாம் சொல்லப்படவில்லை. ஆனால் அடுத்து என்ன இருக்கு பாருங்க, பேய் வெளியேறியவுடன் அந்த பேச்சற்ற மனிதர் பேசினார். இன்னைக்கு பேய் ஓட்டுறார் கடவுள், அவர் பேசுறாரு. இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கோம், இவ்வளவு விட மக்கள் நிறைய இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சிருக்கணும், கடவுளை போற்றி இருக்கணும், புகழ்ந்து இருக்கணும். பாரு, இவ்வளவு வருஷம் பேசலையே, இந்த இயேசு என்ன செஞ்சுட்டாரு, பேச வச்சுட்டாரு. ரொம்ப அருமையான செயலுங்க, ரொம்ப அற்புதம்ங்க அப்படின்னு சொல்லல. அவன் என்ன சொன்னான் பாருங்க, பேய்களின் தலைவனாகிய பெயல்சபூலை கொண்டே இவர் பேய்களை ஆராய்ச்சி தேவையா? பேய் பிடிச்சிருந்த ஒருத்தன்கிட்ட பேயை இயேசு ஓட்டிட்டார். இப்ப என்ன செய்யணும், நம்ம சந்தோஷப்படணும். ஆனா இவன் என்ன செய்யறான், இவர் பேய் ஓட்டினது எப்படி, பேய்களின் தலைவரை கொண்டு. இந்த பெயல்சபூல்
அப்படிங்கிற ஒரு பேய், இந்த பேய், இந்த சிந்தனை எங்க இருந்து வந்துச்சு இந்த மக்களுக்கு அப்படின்னாக்க, இவர்கள் பாபிலோனியாவுக்கு, இந்த இஸ்ராயல் மக்கள் இந்த எரேமியா காலம் அதுக்கெல்லாம் முன்னாடி அடிமைகளாக நாடு கடத்தப்பட்டார்கள், சிறையில பிடிச்சு போகப்பட்டாங்க. அந்த நாடுகளில் சென்று அங்க ரொம்ப ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அந்த நாட்டில் உள்ள பேய்களுடைய பெயர் தான் இந்த பேர். பெயல்செபூல் அப்படிங்கிறது இந்த பாபிலோனியா, அசீரியா, சிரியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பேய் தலைவன். அந்த பேயை வச்சு மேஜிக் எல்லாம் பண்ணுவாங்க, அந்த பேயை வச்சு பூஜை எல்லாம் செய்வாங்க, அந்த பேயை வச்சு ஒரு நல்லதும் செய்வாங்க, ஒரு கெட்டதும் செய்வாங்க. இன்னைக்கு நம்மளும் செய்யறாங்கல்ல, பல பேர் சொல்றோம்ல, மந்திரவாதியை வச்சு ஒருத்தருக்கு கெட்டதும் செய்வான், ஒரு 1000 ரூபாய் கூட கொடுத்தா நல்லதும் செய்யறாங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த பெயல்செபூல். இந்த பெயல்செபூல் அப்படிங்கிற அந்த பேய் எப்படிப்பட்டது அப்படின்னாக்க, மலத்தில் வாழக்கூடியது. அது எங்க தங்கும் அப்படின்னா மலத்தில் தங்கும். அது அப்படியே அதோட பேருக்கு அந்த அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. இதை கொண்டு இயேசு பேய்களை ஓட்டுகிறார். இங்க இருக்கிற நீங்க யாராவது அப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கடவுளை விட யார் அதிகமா தெரியுது? அந்த பெயல்செபூல் தெரியுது. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் கடவுளை நம்பி ஒரு இடத்துல நிக்கிறீங்கன்னா மற்ற எல்லாமே நமக்கு தேவையற்றவை, அர்த்தமற்றவை. ஆனா கடவுளை தவிர மற்ற எல்லாம் எனக்கு தெரியுதுங்கன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? கடவுள் மேல உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. இப்போ இந்த பெயல்செபூல்ங்கிற பேய் என்ன செய்யும்? அதை ஒரு மந்திரவாதி ஒரு ஆள் மேல விடலாம், அதை கட்டலாம். அப்புறம் இன்னொருத்தர் என்ன செய்யலாம், காசு வாங்கிட்டு அதை விடுவிக்கலாம். இப்படி எல்லாம் செய்யறாரு. அந்த மாதிரி இயேசு செய்யறாரு. இப்போ அந்த பேச்சற்றவர் பேசாம இருந்ததுக்கு இயேசு காரணம் அல்ல. ஆனால் அவரை பேச வைத்தது யாரு? இயேசு. ஆனால் இன்னைக்கு இயேசு பேச வைத்ததால் அவர் மேல என்ன சொல்றாங்க? இவர் பேயை கொண்டு இதை செய்யறாரு. சரி அவர் அப்படி செய்யலாம்னு வச்சுக்குவோம். ரெண்டாவது ஒருத்தர் கேட்கிறாங்க பாருங்க, எங்களுக்கு வானத்துல இருந்து ஏதாவது ஒரு அடையாளம் காட்டுங்க. இவன் பேசுனதை நாங்க நம்பலாமா நம்பலையா தெரியல, விட்டுருங்க, இப்ப எங்களுக்கு ஒண்ணு காட்டுங்க நீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் அதிசயம் தான் செய்யணும்னா அப்படி ஒரு கடவுள் என்ன செய்ய முடியாது, யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் எப்படிங்க அதிசயம் அற்புதம் நடக்க முடியும்? உங்களுடைய வாழ்க்கை சரியாக நடந்து கொண்டு இருக்கும் என்றால், இதை இன்னொரு மாதிரி சொல்றேன், நீங்க கடவுள் சொல்றதை கேட்டு வாழ்றீங்க கரெக்டானா உங்க வாழ்க்கை சரியாக நடந்து கொண்டு இருக்கும். நம்ம எப்ப கடவுளின் குரலை கேட்கலையோ, நம்ம எப்ப கடவுள் சொல்றதை நம்மளையோ, எப்ப நம்ம கடவுளை விட்டு விலகி போகிறோமோ அப்பதான் நம்ம தவறு செய்யறோம், பாவம் செய்யறோம். அந்த நேரத்துல இருந்தா நமக்கு மனமாற்றம் தேவை. இயேசு சொல்றாரு பாருங்க, மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை விட 99 பேர் மனம் மாற தேவையில்லை அப்படின்னா அவங்க கடவுள் சொல்றதை கேட்டு நீங்க வாழ்ந்தாலே உங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களோட கடவுள் இருக்கிறார். உங்களுக்கு அதிசயம் அற்புதம் எதுவுமே தேவை. நம்பிக்கை குறைபாடு உள்ளவர்களுக்கு தான் கடவுளுக்கு தெரிந்து அதிசயம் அற்புதம்லாம் தேவை. இதை சொல்லுங்க, எனக்கு அதை செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இன்னைக்கு இயேசு சொல்றாரு, அவங்க பதில் சொல்றாரு பாருங்க, அவங்க சிந்தனைகளை அறிந்து சொல்றாரு, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். இன்னைக்கு நம்ம வீடுகள்ல குடும்பங்கள்ல நடக்குது. இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிறோம், நான் என் குடும்பம் கெட்டு போனதுக்கு காரணம் ஏத்து வீட்டுக்காரன் இல்ல, ஒரு காலம் இல்ல, 100ல ஒருத்தர் இருக்கலாம். உங்க குடும்பங்கள் கெட்டு போறதுக்கு முக்கால்வாசி காரணம் யாரு? உங்க குடும்பம் தான். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைகள் தான். ஒரு ஜோக்ல கூட சொல்லுவாங்கல்ல, நமக்கு என்ன 2 குழந்தை இருக்கு போதுங்க, இல்ல 4 வேணும், ஏன்னா அப்பதான் கேரம் போர்டு விளையாட முடியும். இப்படி எல்லாம் சொல்லி குழந்தைகள் நம்ம என்ன 2 3 நம்ம மகிழ்ச்சி, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு நம்ம பெற்றுக்கிறோம். 3 குழந்தை சண்டை போட்டுச்சுன்னா எடுத்து வீட்டுக்காரர் நம்ம என்ன சொல்ல முடியாது, குற்றம் சொல்ல முடியாது. பாருங்க சொல்லுவது, தனக்கு எதிராக தானாய் பாழாய் போகிற எல்லா அரசும் எல்லா வீடும் முடிந்து போகும். இன்னைக்கு உங்க குடும்பத்துல, நம்ம குடும்பத்துல நமக்கு எதிராக நம்முடைய பிள்ளைகளே, நம்முடைய சகோதரனே சகோதரியே இருக்காங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம குடும்பத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வீணாக்கி கொண்டு இருக்கிறோம், பாழாக்கி கொண்டு இருக்கிறோம். என் அண்ணன் தானே, என் தம்பி தானே, என் பையன் தானே, அப்பா தானே விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே வளர்ப்பதை குறைத்து விட்டன. எல்லாருமே லாபம் பார்க்கிறோம். நம்ம பிசினஸ் பண்றோமா, குடும்பம் நடத்துறோம். பிசினஸ்ல லாபம் வேணும், ஒருத்தரை ஏமாத்தலாம், குடும்பத்துல ஏமாத்த முடியாது.
நீங்க உங்க குடும்பத்திற்கு தியாகம் செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு தியாகம் செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பாவுக்கு தானே கொடுக்குற, அல்லது பிள்ளைக்கு தானே கொடுக்குற, அண்ணனுக்கு தானே கொடுக்குற, அக்காவுக்கு தானே கொடுக்குறேன்னு சமரசம் செய்து கொண்டு அவர்களுக்கு விட்டு கொடுத்து தியாகம் செய்து வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அப்படி இல்லைன்னா இயேசு சொல்ற வார்த்தைகள் நம்முடைய குடும்பத்திற்கு முழுவதுமாக பொருள். தனக்கு எதிராக பிளவுபடுகிற எல்லாருமே பாழாய் போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்றாரு. சாத்தானும் அப்படியே பிளவுபடும்னாக்க அது நடக்குமா? நடக்காது. அடுத்து ஒன்று சொல்றாரு பாருங்க, இயேசு ரொம்ப அருமையா ரொம்ப லாஜிக்கா பேசுறாரு. இயேசு, நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன். சரி, அன்னைக்கு நான் தான் இன்னைக்கு இப்படி செஞ்சிட்டேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சாங்கல்ல, அவங்களாம் யாரை கொண்டு பேய் ஓட்டுனாங்கன்னு கேட்டேன். அப்ப அவங்க பெயல்செபூலை கொண்டு பேய் ஓட்டுனாங்கன்னு நீ சொன்னீங்கன்னா நானும் ஓட்டுறேன். எவ்வளவு லாஜிக் பாருங்க இயேசு சொல்றது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்க்கணும். நானே என் சொந்த முயற்சியில எல்லாத்தையும் செய்யறேன் நம்ம நினைச்சுக்கிறோம். அப்புறம் கடவுள்கிட்ட எதுக்கு நிக்கணும்? ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய சொந்த முயற்சியிலேயே 1000 நடந்தாலும் அந்த 1000த்திலும் என்ன இருக்குது? கடவுள் தருகிற ஆசீர்வாதம் இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம நிக்கிறோம். கடவுள் கொடுக்கிற எதையும் யாராலும் பறித்துக் கொள்ள முடியாது. அப்ப இவர் இயேசு சொல்றாரு, ரொம்ப அருமையா சொல்றாரு, உனக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கடவுள் தான் செஞ்சார் நினைச்சுன்னா இப்ப செய்யறது கடவுள் தான் செய்யறாரு. இதுக்கு முன்னாடி என்னை பெயல்செபூலை கொண்டு பேய் ஓட்டுறேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு முன்னாடி செஞ்சவங்க எல்லாம் அப்படிதான் செஞ்சாங்கன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லும் போதே உங்களுக்கு புரியலையா? நீங்க சொல்லுகிறது தவறு அப்படின்னு அவர் 2வது கட்டமா அவர் சுட்டி காட்டுகிறார். 3வதா பாருங்க, ரொம்ப அருமையா சொல்றாரு, நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறை ஆட்சி உங்கள் நடுவே வந்திருக்கிறது. இன்னைக்கு இந்த ஆள் பேச முடியாம இவ்வளவு நாள் இருந்தான், இன்னைக்கு பேச வச்சிருக்கிறேன். கடவுள் தான் இதை செய்திருக்கிறார் என்றால் கடவுள் உங்களை தேடி வந்திருக்கிறார் அர்த்தம். அப்ப நீங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நேற்று வரை இருந்த நிலை இன்றைக்கு மாறுகிறது என்றால் கடவுள் உங்களை தேடி வருகிறார். கடவுள் உங்களை என்ன செய்யறாரு? ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வரார். கடவுள் உங்களை அன்பு செய்கிறார். கடவுள் உங்களை என்ன செய்யறாரு? தொடர்ந்து பாதுகாத்து வருகிறார். ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க. அப்ப இந்த நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் எனது அப்படிங்கிற அந்த சுயநலங்களை எல்லாம் தாண்டி கடவுள் எனக்கு கொடுத்தது இது அப்படிங்கிற மனநிலை நமக்கு வரும் அப்படின்னாக்க உங்கள் திறமைகள் ஒரு 100 1000 ஆசீர்வதிக்கப்படும். நீங்க செய்யற எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்து கடைசியா இன்னொரு சின்ன ஒரு ஓமையை சொல்றாரு பாருங்க. நான் வலியவர் என்று ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு என்னை ஜெயிக்க யாரும் இல்ல, நான் தான் இங்க பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி அவர் நிறைய படைக்கலங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு பாதுகாப்பு, இந்த கத்தி அப்படி நான் சுத்தி அடிச்சனா 10 பேர் சாவான் அப்படின்னு நான் நினைச்சு அவ்வளவு திறமை எனக்கு இருக்குன்னு இருக்கிறேன். ஆனால் என்னை விட வலிமையான ஒருத்தர் அதே நான் வச்சிருக்கிற கத்திய அவர் கத்தியால வெட்டி அடிச்சு என்னை தோற்கடித்து விட்டால் என் வலிமை எங்க போச்சு? நான் நம்பிக்கிட்டு இருந்த என் திறமை எங்க போச்சு? என் கையில வச்சிருந்த அந்த ஆயுதம் வலிமையானதா இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நல்லா யோசிச்சுங்க. நான் எனது எனக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த சுயநலங்கள் கடவுள் என்னதுல இருக்கணும்? அவருடைய பாதுகாப்பை நம்ம நான் எனது அல்ல கடவுள் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ற அந்த மனநிலை நமக்கு வேணும். இந்த கேஸ் சொல்றாரு பாருங்க, என்னோடு இராதது எனக்கு எதிராக. நீங்க கடவுளோட இருக்கீங்களா? கடவுளோட இருக்கீங்களா? சோதிச்சு பாருங்க. இந்த தவ காலத்துல இயேசு சிலுவை தூக்கி முன்னாடி போறாரு. அருமையான வார்த்தை என்னது? என்னை பின்பற்ற விரும்பும் எவனும் தன்னலம் துறந்து தனது சிலுவையை தூக்கி கொண்டு பின்னாடி வரணும். சிலுவை இல்லாம இயேசுவை பின்பற்றவே முடியாது. இயேசு நீங்க தூக்கிட்டு போங்க, நாங்க ஃப்ரீயா கையை வீசிட்டு வரோம் இல்ல. உன் சிலுவை எங்கன்னு கேட்பாரு. உன் சிலுவையை தூக்கி கொண்டு பின்னாடி வா. எத்தனை தடவை நிக்கலாம், எங்கெல்லாம் உட்காரலாம், களைப்பாறலாம். ஆனால் உன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டுதான் என்னை என்ன செய்ய முடியும்? பின்பற்ற முடியும். இந்த இயேசுவினுடைய சிலுவையை பின்பற்றுவது தவக்காலம் ரொம்ப அருமையா நமக்கு இந்த சிந்தனைகளெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது உருக்கமாக கொடுக்கிறது. சிலுவையை தூக்கிட்டு இயேசு பின்னாடி போறதுன்னா அவர் இங்க போறப்ப நம்ம அங்க போறது இல்ல. அவருடைய பாதுகளை அந்த பாதையில அவர் பதிச்ச அந்த பாதத்தை நீங்களும் பின்பற்றி செல்லுங்க. அப்ப இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இது சொல்றாரு பாருங்க. என்னோடு இல்லைன்னா நீ எனக்கு எதிராக இருக்கிற, எனக்காக நீ மக்களை கூட்டி சேர்க்கல அப்படின்னா நீ அவர்களை சிதறடிக்கிறாய் அப்படின்னு சொல்ற. இன்னைக்கு நம்ம வீடுகள்ல கடவுள் பேரால கூடுறோமா, அன்பியத்துல கூடுறோமா, ஜெபிக்கிறோமா, பங்குல கூடுறோமா? இல்ல. நான் ஒரு ஆள் தானே வரல, நீங்க இருக்கிறவங்க செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க அந்த கூட்டமைப்பை
திருச்சபையை, அன்பியத்தை, உங்க குடும்பத்தை நீங்கள் சிதறடிக்கிறீர்கள். நான் ஒரு ஆள் தானே, இல்ல பரவாயில்ல, இல்ல, ஒவ்வொரு நபரும் கடவுளுக்கு முக்கியமானவர்கள். எனவே இந்த நாள்ல ரொம்ப அருமையான ஒரு சிந்தனையை இயேசு நம்ம கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பார்ப்போம். இந்த தவ காலத்துல கடவுளுடைய குரலை கேட்கிறோமா? நம்ம மனசு அதுக்கு ஏற்றாற் போல தயார் செஞ்சிருக்கிறோமா? ரெண்டாவது, கடவுள் நமக்கு செஞ்சிருக்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். இது எல்லாத்துலயும் கடவுளுடைய வல்லமை, ஆற்றல் நம்ம குடும்பத்துல இருக்குது, நம்ம செய்யற விஷயங்கள் இருக்குது, நம்ம திறமைகளில் பொதிந்து கிடக்கிறது. இது கடவுளுடைய பிளெஸிங் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோமா? மூணாவதா, இயேசு சொல்ற மாதிரி கடவுளுக்காக நம்ம கூடி காரியங்களை செய்யறோமா அல்லது சுயநலத்துக்காக செய்யறோமா? இன்னைக்கு கூடி இருந்து கடவுள் பெயரால செய்வதற்கு தான் அவர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை, அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு தருகிறார். அதற்கான அருளை வேண்டி இந்த திருப்பதி வழியாக ஜெபிப்போம். என்பதும் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, பொம்மிடம் சரணடைந்தேன். என்பதும் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணையின் இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணையின் இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, பொம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, பொம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை வளர்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித தேவனின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை உமக்கு உகந்தவனாய் இருக்குமாறு அவர்களை பாவக்கரைகள் அனைத்திலும் இருந்து தூய்மைப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். போலி இன்பங்களில் சிக்கிக் கொள்ளாமல் மக்களை காப்பாற்றி உமது உண்மை கைமாறுமாறு பெற்றிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்க்கவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானே. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் முது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபடவாக. அவர் பாடுபட உடம் கழிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கிற ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராக எங்களோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இந்த திருப்பலியின் வழியாக இணைந்து ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். குறிப்பாக பல்வேறு பகுதியிலிருந்து வந்து இந்த திருமலையிலே புனித தோமையாருடைய பரிந்துரையோடு எங்களுடைய வேண்டுதல்களை, எண்ணங்களை, ஏற்றங்களை எழுப்பி வைக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த புனிதருடைய பரிந்துரையின் வழியாக எங்களுக்கு எல்லா காரியங்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இன்னும் கூட இந்த நேரத்தில் எங்களுடைய திருப்பலியின் வழியாக நாங்கள் எடுத்து வைக்கிற எல்லா கருத்துக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். உயிர் பெறும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்த அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மிக்க மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராக வாழ்ந்தவர்களாகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பணிப்படியாய் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Yeah.
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். இயேசுநாமம் பாட பாட இனிமை பொங்குதே, அவர் இல்லம் வாழ எந்த நிதயம் ஏங்கி தவிக்குதே, ஏங்கி தவிக்குதே. இயேசுநாமம் பாட பாட இனிமை பொங்குதே, அவர் இல்லம் வாழ இந்த நிதயம் ஏங்கி தவிக்குதே, ஏங்கி தவிக்குதே. ஓங்கும் குரலை காக்க வேண்டும், உன் நாமம் பாடவே. ஓங்கும் குரலை காக்க வேண்டும், உன் நாமம் பாடவே. என் உள்ளம் தீரவே, என் தாகம் தீரவே, உன் அன்பில் வாழவே. என் தேவா தேவாவா, இயேசுநாமம் பாட பாட இனிமை பொங்குதே, அவர் இல்லம் வாழ எந்த நிதயம் ஏங்கி தவிக்குதே, ஏங்கி தவிக்குதே. அன்பாளர்களே, பல்வேறு இடங்களிலிருந்து இந்த நாட்களிலே மக்கள் இந்த தோமையார் மலைக்கு வருகிறீர்கள். இந்த நாளிலே திருக்கானூர் பற்றியா அந்த ஊர்ல இருந்து தஞ்சாவூர் பகுதியில இருந்து மாதாக்கத்தை, சரி, அந்த பகுதிகளில் இருந்து இறை மக்களாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவரையும் திருத்தலத்தின் சார்பாக பங்கு தன்மை என்ற முறையில் அன்போடு வரவேற்கிறேன். கடவுளை எழுப்பி அனைவரும் பாராட்டுகளை அன்பார்களே, நமக்கு தெரிந்தவாறே இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவநாள் ஜபத்தோடு திருப்பலி, அதன் பிறகு நற்கருணை ஆசீர்வாதம் தொடர்ந்து நடைபெறுகிறது. எனவே இறை மக்கள் நீங்க எல்லா வியாழக்கிழமைகளிலும் இங்கே இந்த 11:30 மணியிலிருந்து இந்த திருப்பலியில கலந்து கொள்ளலாம், ஜெபிக்கலாம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அவர்களையும் அனுப்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இதே போல 11:30 மணிக்கு திருப்பலி மட்டும் நடைபெறுகிறது. அதுக்கும் நிறைய பேர் மக்கள் வராங்க. இந்த அவகாலத்தில் ஒருவேளை விரும்பினால் இந்த 11:30 மணிக்கு திருப்பலி இங்கே இருக்கும் என்பதையும் நீங்கள் அறிவித்து மக்களை வழிநடத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்களே, இந்த திருமலையிலே
மாதத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் நற்செய்தி கூட்டமும் நடைபெறுகிறது. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 10 மணியிலிருந்து ஒரு 3 மணி வரைக்கும் உணவோடு இந்த நற்செய்தி கூட்டமும் நடைபெறுகிறது. பல இடங்களிலிருந்து மக்கள் வர்றாங்க, ப்ரீச்சர்ஸ் அது மாதிரி வெளியே நம்ம அழைச்சிட்டு வரோம். நீங்களும் அதில் பங்கெடுக்க விரும்பினால் அந்த மாதத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் வரவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதத்தில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை வின்சென்ட் பவுல் சபையை சார்ந்த வின்சென்ட் பவுல் சபையினருக்கும் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 பங்குகள் அதில் உள்ள வின்சென்ட் பவுல் சபையை சார்ந்தவர்களும் இணைந்து இங்கே தவக்கால தியானத்தை மேற்கொள்கிறார்கள். அதிலையும் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் 22ஆம் தேதி இந்த மலையிலே நற்செய்தி கூட்டமும் சிறப்பான விதத்தில் நடைபெற இருக்கிறது. எனவே அதிலும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோலவே நமக்கு இந்த ஈஸ்டர் முடிந்த அடுத்த அந்த வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய இந்த 4 நாட்களிலும் கீழே பங்குல பாஸ்கா திருவிழாவும் அதைத் தொடர்ந்து மலையில திருவிழாவும் நடைபெறும். அதிலும் நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரத்தில் நம்ம அதற்கான திருவிழா நோட்டீஸ் மற்ற காரியங்கள் கொடுக்க முடியும். எனவே இதை மக்கள் அதில் ஆர்வத்தோடு பங்கெடுக்கவும் கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த வியாழக்கிழமை தோறும் வருகிற இறை மக்களுக்கு மதிய உணவு அன்னதானமாக வழங்கப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் நீங்களும் அந்த அன்னதானத்துக்கு உதவி செய்யவும் உங்கள் குடும்பத்தின் சார்பாக நீங்கள் அன்னதானம் வழங்கவும் உங்களை அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் நின்று இறைவனுக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருள் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்டவர்களை கனிவுடன் உமது உதவியால் செய்தருளும். அதனால் நாங்கள் மறை நிகழ்வுகளின் வாழ்வின் நெறிகளாலும் உமது மீட்பின் பயனை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனில் நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.